ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஆமாங்க, நம்ம சில்க் த்ரெட் பேங்கிள் தான் பண்ண போகிறோம். சில்க் த்ரெட் பேங்கிளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த பிளாஸ்டிக் பேங்கிள் தேவை. இது நார்மல் ஷாப்லேயே கிடைக்கும், ஒரு 10 rupees தான் வரும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேங்கிள் தேவை. நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிக் க்ளூ. அதுக்கு பிறகு சில்க் த்ரெட் கொஞ்சம் 2 கலர் எடுத்திருக்கேன். பால் செயின் 2 கலரில் வச்சுருக்கேன், க்ரீன் அண்ட் கோல்டன் கலரில் வச்சுருக்கேன். ஸ்டோன் செயினும் கோல்டன் கலரும் ரெட் கலரும் வச்சுருக்கேன். இது வந்து கோல்டன் ஹாஃப் பீடு. அவ்வளோதான் நம்மளுக்கு முக்கியமாக தேவை. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கார்ட்போர்ட் அட்டை எடுத்துகிட்டு அந்த கார்ட்போர்டை சுற்றி நம்ம இந்த சில்க் த்ரெட்டை சுற்ற போகிறோம். ஒரு 50 ரவுண்டு சுற்றிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி 50 டைம்ஸ் நம்ம சுற்றிட்டு இதை நம்ம தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். சில்க் த்ரெட் வந்து என்கிட்ட க்ரீன் கலரும் பிங்க் கலரும் தான் இருந்துச்சு. நம்மளுக்கு பேங்கிள் என்ன கலர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சில்க் த்ரெட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 50 ரவுண்ட்ஸ் சுற்றி முடிச்சுட்டு நம்ம அதை கட் பண்ண போகிறோம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக் க்ளூ அதுக்கு மேலே லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணுவோம். ஏன்னா த்ரெட்டு வந்து பிரியாமல் அப்போ தான் இருக்கும். மேலே லைட்டாக ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி அதை கொஞ்சம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ த்ரெட்டு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ பேங்கிளில் சுற்ற போகிறோம். பேங்கிளில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்க்கு மட்டும் கொஞ்சமாக ஃபேப்ரிக் க்ளூ பேக் சைடில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இப்போ சுற்ற ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி த்ரெட்டை நம்ம சுற்றக்குள்ளே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இழுத்து பிடிச்சி சுற்றணும். அப்போ தான் பேங்கிள் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். த்ரெட்டையுமே கொஞ்சம் நம்ம சிக்கு இல்லாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி கவர் பண்ணி சுற்றி முடிச்சிடணும். நான் சுற்றி காமிக்கிறேன். நம்ம அந்த த்ரெட்டை பிடிக்கக்குள்ளேயே கொஞ்சம் வந்துட்டு ஷேப் பண்ணிக்கிட்டு நடுவில் ஏதாவது முடிச்சு அந்த மாதிரி இருக்கா என்னன்னு பார்த்துட்டு நம்ம சுற்றினா தான் பார்க்குறதுக்கு ஃபுல்லாக ஒரு நல்ல லுக் கிடைக்கும். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக சுற்றிக்கோங்க. சுற்றுறதுமே நல்லா டைட்டாக சுற்றணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஃபினிஷிங் லுக் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக நான் ரவுண்ட் பண்ணி ஃபுல்லாக இதை சுற்றி முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். நடுவில் த்ரெட்டு பத்தலைனாக்கா அதே போலவே பேக் சைடில் ஒட்டிட்டு திரும்ப த்ரெட்டை வந்து ஸ்டார்டிங்க்கு பேக் சைட்லேருந்தே ஆரம்பித்து திரும்ப ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நான் கவர் பண்ணி முடிச்சுட்டு இதை நம்ம எப்படி ஒட்டுறோன்னு பார்க்கலாம். லாஸ்ட்டாக எப்படி முடிக்கிறோன்னு பார்க்கலாம். லைட்டாக இதுக்கு மேலே ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை பேக் சைட்லேயும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, லைட்டாக இதை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். எப்பயுமே த்ரெட்டை கட் பண்ணக்குள்ளே கொஞ்சம் அந்த க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிட்டு தான் நம்ம கட் பண்ணோம். அப்போ தான் த்ரெட்டு வந்து பிரியாமல் இருக்கும். ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. நம்மளுக்கு ஒரு பேங்கிள் ஃபுல்லாக கிடச்சிருக்கு. இதுக்கு மேலே நம்ம என்ன டெக்கரேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதே மாதிரி நான் பிங்க் கலரில் ஒரு பேங்கிள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 2 பேங்கிள் நம்ம பண்ண போகிறோம். இப்போது கோல்டன் கலர் பால் செயினை எடுத்து அதை 4 பீட் இருக்கிற மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 4 பீடு 4 பீடு விட்டு நம்ம கட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் பேங்கில் ரெடி பண்ணுவோம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு க்ரீன் கலர் பேங்கில் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி நாம் இந்த கோல்டன் பால் செயினை வந்து அதில் ஒட்ட போகிறோம். எப்படி ஒட்டுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 4 பீஸ் ஒட்டிட்டு அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கு ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேங்கிள் ஃபுல்லாக 6 பீஸ் ஒட்ட போகிறோம். ஒட்டக்குள்ளே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம ஒட்டணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் லுக் கொஞ்சம் அழகாக இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் ஒட்டிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் இன்னொரு பீஸ் ஒட்டுங்க. ஒட்டி முடிச்சுட்டு 2த்துக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் விட்டு மீதி பீஸ் கரெக்டாக ஒட்டிக்கலாம். மொத்தம் 6 டைமண்ட் ஷேப்பில் 6 பீஸ் நான் ஒட்டியிருக்கேன். ஒட்டி முடிச்சுட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. இது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும். அந்த கேப்பில் நம்ம இப்போ பிங்க் கலர் பேங்கில் ரெடி பண்ணுவோம். பிங்க் கலர் பேங்கிளுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். பட் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். பிங்க் கலர் பேங்கிளோட இப்போ சென்டரில் ஒரு லேயர் மட்டும் நம்ம ஸ்டோன் செயின் ஒட்ட போகிறோம். ரெட் கலர் ஸ்டோன் செயின் ஓட்டுறேன் நான். இதுக்கு வந்து பிங்க் கலர் ஸ்டோன் செயின் ஒட்டியிருந்தால் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் என்கிட்ட ரெட் கலரில் தான் இருந்தது. அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. ரெட் கலர் ஸ்டோன் செயினை ஒரு லேயர் மட்டும் இந்த மாதிரி ஒட்டிட்டு இந்த ஸ்டோன் செயின் ரெட் கலருக்கு 2 பக்கத்துலேயும் கோல்டன் கலர் ஸ்டோன் செயினை நான் ஒட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு க்ளூ போடக்குள்ளே நம்மளுக்கு ஈவனாக இல்லை, செட் ஆகலைனாலுமே நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒட்டி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரெட் கலர் ஸ்டோன் செயினுக்கு பக்கத்தில் கோல்டன் கலர் ஸ்டோன் செயின் ஓட்டுறேன். இந்த பக்கம் ஒரு லேயர் ஓட்டுறேன். அதே மாதிரி ரைட் சைடு ஒன்று, லெஃப்ட் சைடு ஒரு லேயர், 2 பக்கமும் ஒரு லேயர் ஒட்டிட்டு இப்போ பார்க்கலாம்.
இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கே தெரியும், சென்டரில் வந்துட்டு நம்ம ரெட் கலர் ஸ்டோன் செயின் ஒட்டியிருக்கோம். அந்த ஸ்டோன் செயின் கவர் பண்ணி 2 பக்கமும் கோல்டன் கலர் ஸ்டோன் செயின் ஒட்டியிருக்கோம். இப்போ ஒட்டிட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஒட்டி முடிச்சுட்டு அழகாக சென்டரில் இருக்க மாதிரி லைட்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படியுமே நம்ம கம் வந்துட்டு க்ளூ வந்துட்டு ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சின்னா நம்மளுக்கு தெரியாது, பார்க்குறதுக்கு க்ளவுஸியாக தான் இருக்கும். அதனால் ஒன்றும் தெரிஞ்சுக்காது. இப்போ அது ட்ரை ஆகிற கேப்பில் என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு இந்த க்ரீன் கலர் பேங்கிளுக்கு க்ரீன் கலர் பால் செயின் வச்சு நம்ம இதை சுற்ற போகிறோம். அவ்வளோதான். பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த பேங்கில் சுற்றி க்ரீன் கலர் பால் செயின் இருக்க மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஒரு 2 லேயர், 2 டைமண்ட் ஷேப்புக்கு நடுவில் 2 லேயரில் வந்து அந்த க்ரீன் கலர் பால் செயின் வரும். அவ்வளோதான். இந்த மாதிரி கம்மை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு, க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம பால் செயினை இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பேங்கிளுக்கு உள்ளே விட்டு எடுக்கக்குள்ளே கொஞ்சம் கையெல்லாம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். பட் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகான ஒரு டிசைனில் பேங்கிள் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். ஃபுல்லாக அந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க பால் செயினை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அது முடியக்குள்ளே அந்த பால் செயின் எண்டும் வந்து பேக் சைட்லேயே இருக்க மாதிரி ஒட்டிடலாம் நம்ம. இப்போது இந்த 2 டைமண்ட் ஷேப்புக்கு நடுவில் 2 லேயரில் வந்துருக்கு இல்லையா பால் செயின், அதுக்கு நடுவில் அந்த கோல்டன் ஆஃப் பீடு குட்டி குட்டியாக காமிச்சோம் இல்லையா, அதை நம்ம இதில் ஒட்ட போகிறோம். லைட்டாக ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதில் இந்த கோல்டன் ஹாஃப் பீடை இந்த மாதிரி ஒட்டிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பேங்கிள் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ப்ராசஸ் இதை ஒட்டி முடிச்சுட்டு இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். அவ்வளோதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சில்க் த்ரெட் பேங்கிள் சூப்பராக ரெடியாக இருக்குது. ரெண்டுமே அழகாக வந்திருக்கு. நான் இப்போ கையில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த க்ரீன் கலர் அண்ட் பிங்க் கலர் 2 கலருமே நல்லாயிருக்கு. நாம் வெளியில் சில்க் த்ரெட் பேங்கிள் ஒரு பேர் வாங்கணுன்னாவே மிஞ்சி போனால் 100 ருபீஸ் 150 ருபீஸ் கிட்ட வரும். இதை நம்ம கம்மி செலவில் பாதி ரேட்லேயே நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கிடச்சிதுனாக்கா வீட்டிலே வாங்கி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you on next video. Bye.